ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா 8ஆம் வகுப்பு இயல் 2 தமிழில் மொத்தம் 20வது இயல் டிஎன்பிசி எக்ஸாமுக்காண்டி 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் உள்ள தமிழில் உள்ள செய்யுள் உரைநடையை இப்போ நாங்கள் நோட்ஸ் எடுத்து போடுறோம். இது 10ஆம் வகுப்பு முடித்ததுக்கு அப்புறம் நான் இலக்கணத்தை தனியாக எடுத்து நோட்ஸாக போடுறேன். வாங்க, இன்றைக்கி 8ஆம் வகுப்பு இயல் 2 ஈடில்லா இயற்கை, இயற்கையின் அழகை சொல்வது தான் இந்த பாடத்தின் நோக்கம். மொத்தம் இதில் 2 செய்யுள் 2 உரைநடை இருக்குது. ஃபஸ்ட்டு செய்யுள் ஓடை, 2வது செய்யுள் கோணக்காத்து பாட்டு, 3வது உரைநடை நிலம் பொது, 4வது வெட்டுக்கிளையும் சருகுமானும். ஓடையோட அழகை சொல்கிறது தான் ஓடை. இதோடைய நூலாசிரியர் கவிஞர் வாணிதாசன். இவர் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எந்திராசலு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர். இவர் பாரதிதாசனின் மாணவன். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவியேறு, பாவலேறு முதலிய சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு. இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்கள். ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது. சொல்லும் பொருளும்: தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல், ஈரம், இரக்கம், முழவு, இசைக்கருவி, நன்செய், நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், புன்செய், குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், வல்லைப்பாட்டு, நெல் குத்தும்போடு பாடப்படும் பாட்டு, பயிலுதல், படித்தல், நாணம், வெட்கம், செஞ்சொல், திருந்திய சொல், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை, நன்செய், நன்மை ப்ளஸ் செய், நீளுழப்பு, நீள் ப்ளஸ் உழைப்பு, சீருக்கு ப்ளஸ் ஏற்ப, சீர்க்கேற்ப, ஓடை ப்ளஸ் ஆட, ஓடை ஆட, கோணக்காத்து பாட்டு செய்யுள். இது இயற்கையின் கோபம், காற்று. ஒரு காற்று ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான். இதோடைய நூலாசிரியர் வெங்கம்பூர் சாமிநாதன். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பட்ட துயரங்களை கூறுவது கும்மி பாடல்கள். இதனை அக்கால புலவர்கள் பாடியுள்ளனர். பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வேம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காட்டு பாட்டு இங்கு காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடலில் இங்கு உள்ளன. சொல்லும் பொருளும்: முகில், மேகம், கேடி கலங்கி, மிக வருந்தி, சம்பிரமுடன், முறையாக, சேகரம், கூட்டம், விண்ணம், சேதம், வாகு, சரியாக, காளான், யமன், மெத்த, மிகவும், காங்கேய நாடு. கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று காங்கேய நாடு. வானில் கரு முகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முறையான உடற்பயிற்சிக்கு சரிவித உணவும் காளானையும் ஓட்டிவிடும். முறையான உடற்பயிற்சியும் சரிவித உணவும் காளானையும் ஓட்டிவிடும். விழுதங்கே, விழுந்தது ப்ளஸ் அங்கே. செந்திறக்க, செத்து ப்ளஸ் இறந்த, செத்திறந்த, செத்து ப்ளஸ் இறந்த. பருத்தி ப்ளஸ் எல்லாம், பருத்தி எல்லாம். நிலம் பொது உரைநடை. இது என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு காட்டில் பழங்குடி மக்கள் இருக்காங்க. அந்த பழங்குடி மக்கள் அமெரிக்கா பிரசிடெண்ட்டுக்கு அதிபருக்கு ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க. இது எங்களுடைய நாடு, நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, நாங்கள் காலங்காலமாக இருக்கோம், எங்கள் நாட்டை நீங்கள் எங்கள் இதை அழிக்காதீங்க, எங்கள் காட்டைன்னு ஒருத்தர் எழுதுகிறாரு. அதை பற்றிய கதை. அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் என்னும் இடத்தில் சுற்றி வாழ்ந்தவர் சுகுவாமிஸ் பழங்குடியினர். அவர்களின் தலைவராக விளங்கியவர் சியாட்டல். அவர் அப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்களை சிதையாமல் காக்க வேண்டும் என்று அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். அக்கடிதம் தான் இப்பாடம். நறுமணம் மிகுந்த மலர்கள் எங்களுடைய சகோதரிகள், மான்கள், குதிரைகள், கழுகுகள் எங்களுடைய சகோதரர்கள், பூமி எங்கள் தாய், ஆறுகள் எங்களுடைய உடன் பிறந்தோர்கள், ஓடை நீர்கள் எங்களுடைய மூதாயர்களின் குருதி, பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் நாங்கள் கருதுகிறோம்னு கூறுகிறார். இதோடைய நூலாசிரியர் யாருன்னா, இக்கட்டுரையை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலில் உள்ளது. செவிந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை, இனிமே ப்ளஸ் ஓசை, பால் ப்ளஸ் ஊரும் பாலூரும். இதுதான் இதில் ரொம்ப பெருசாக இல்லை. 4வது வெட்டுக்கிளையும் சருகுமானும். இது என்னென்னா, இதுவும் ஒரு கதை.
சருகுமானுங்கிறது ஒரு காட்டுப்பூனை. அந்த பூனை காட்டில் இருக்கும்போது அந்த காட்டுப்பூனையை துரத்திக்கிட்டு ஒரு சிறுத்தையோ புலியோ வருது. அப்போ அது ஒரு மரத்தில் ஏறிக்கிட்டு வெட்டுக்கிளிக்கிட்ட சொல்லுது, என்னை வந்து நீ இதை காப்பாற்றிடு அதுலேருந்துன்னு. அதை பற்றிய கதை தான். தமிழ்நாடு கேரளா மாநிலங்களின் எல்லைக்கு அருகே உள்ள பரப்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் முன்னோர்களின் வாழ்க்கையை ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொல்லி வந்தனர். சருகுமான் காட்டுப்பூனை, வெட்டுக்கிளியும் சருகுமானும் சிறுத்தையை காப்பாற்றுறது. காடர்கள் பேசும் மொழி அல் அளப்பு. இதோடைய நூலாசிரியர் மணிசாண்டி, மாதிரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் காடர்களின் கதைகளின் சிலவற்றை தொகுத்துள்ளனர். அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வாகீதா தமிழாக்கம் செய்துள்ளார். அதில் ஒரு கதை இங்கு தரப்பட்டுள்ளது. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ என்னன்னா, இயல் 20 ஈடில்லா இயற்கை. இதில் மொத்தம் 2 செய்யுள் 2 உரைநடை பார்த்துருக்கோம். அடுத்து 8ஆம் வகுப்பு இயல் 3 போடுறேன். இயல் 21. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.